ஹாய். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, பன்னீர், குடமிளகாய் இதெல்லாம் கியூப் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் கெட்டி தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை அதில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. தக்காளியில நடுப்பகுதியை எடுத்துட்டு பண்ணுங்க, அப்பதான் புளிப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ண போறேன். ஸோ நான் அதில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச காய்கறிகளை சாப்ஸ்டிக்ல ஒன்று ஒன்றா இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை அப்படியே ஏர் ஃப்ரையர்ல வச்சு 180 டிகிரி செல்சியஸ்ல 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி. உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்க தோசை கல்லுல செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.